ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி யூனிட் 2ல் சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லெசன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிபிடி இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுல் புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் பாயிண்ட் வைஸாக ஷார்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஆனால் ஓவரால் புக் இந்த சாப்டர் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் ஆஃப் வீடியோஸாக வரும். ஓகே, ஜஸ்ட் ஓகே லெசன் பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் நான் டீச் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்து போகலாம். என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்து போகலாம். பைத்தான்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் a ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட் பைத்தான் என்னென்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா, C++ மாதிரி இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கிடியோ வேன் ரோசம். ஓகே, இது வந்து என்னென்னா ஃப்ரம் CWI. ஓகே, சென்ட்ரம் விஸ்குடி அண்ட் இன்ஃபர்மேட்டிக். ஓகே, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. ஓகே, இவர் தான் வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ் இதை வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இட் இஸ் கிரியேட்டட் பை கிடியோ வேன் ரோசம். இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான்னா என்ன, ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது யார் க்ரியேட் பண்ணதுன்னா கிடியோ வேன் ரோசம். ஓகே, இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, பைத்தான் லாங்குவேஜ் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 1991 இது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு 1991. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, இது வந்து இந்த நேம் வந்து எப்படி வந்துச்சுன்னா BBC, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய காமெடி சீரீஸ். ஓகே, ஃப்ரம் 70s. ஓகே, மான்டி பைத்தான் ஃப்ளையிங் கிரைசஸ், இந்த இதிலேருந்து தான் உங்களுக்கு இந்த நேம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எதுலேருந்து, BBC காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s மான்டி பைத்தான் ஃப்ளையிங் கிரைசஸ், இந்த இதிலேருந்து தான் இந்த பைத்தான் இந்த நேம் வந்துச்சு. ஓகே, இந்த இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாகலாம். ஓகே, சப்போஸ் இந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னா நான் திருப்பி வேணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு இது எது சப்போர்ட் பண்ணுன்னா போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ப்ரொசீஜர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஓப்ஸ் கான்செப்ட் அந்த இதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு Python is programming as well as a scripting language. ஓகே, இது வந்து என்ன லாங்குவேஜஸ் சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. Python is a programming as well as a scripting language. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு Python is also called as a interpreter language. சொன்னல 2 மோட்ஸ் இருக்குது. நம்ம பைத்தான் போடுவோம் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்டிங் மோடுன்னு இருக்குது. ஓகே, அதனால் பைத்தான் ப்ரோக்ராம் as well as Python is a programming as well as a scripting language, இல்லைன்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் as a interpreter language. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா. இப்போது வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, இப்போது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்ன, ஓகே பார்க்கலாமா. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, தி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இட்ஸ் இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இட்ஸ் யூஸ் டு டிசைன் ஃபார் இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். வேறு எது கூடயோ இன்டகிரேட் டு கம்யூனிகேட் பண்ணும் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, most widely used scripting language என்னென்ன, JavaScript, Visual Basic, PHP, Perl, Python, Ruby, ASP and TCL. ஓகே, இதெல்லாம் நீங்கள் காலேஜ் போகும்போது இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் படிப்பீங்க. ஓகே, since the scripting language is normally used in conjugation with other languages, they are often found alongside. ஓகே, இது வந்து எதுலெல்லாம் மோஸ்ட்டாக ஃபவுண்ட் ஆகிருக்குன்னா HTML, ஜாவா ஆர் C++. ஓகே, C++ படிச்சிருப்பீங்களா, அந்த இது கூட ஜாயின் ஆகிருக்கு. ஓகே, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைன் ஃபார் இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம்.
ஓகே ஈஸி வந்து எக்ஸ்ப்ரெசிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பைத்தானுங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே இது வந்து என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். நெக்ஸ்ட்டு இது இஸ் இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ். இது வந்து என்ன சொல்லுவோம் இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் இட் இஸ் டைனமிக்லி டைப், ரெண்டு இதுலேயும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள், இது வந்து எவ்வளோக்கு இது வேணுமோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் என்னென்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஈஸி, இட் இஸ் எக்ஸ்ப்ரெசிவ், இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், இட் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ், இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இன்டர்ப்ரெட்டட், டைனமிக்லி டைப்ட் அண்ட் எக்ஸ்டென்சிபிள். ஓகே இதுதான் இதோட ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்ஸ். ஓகே next பைத்தான் அப்ளிகேஷன். இது இந்த பைத்தான் வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே ஃபஸ்ட் வெப் டெவலப்மெண்ட். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப் டெவலப்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும். வெப் பேஜஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு இது வந்து ஷாப்ஸில் வந்து இப்போ ஆன்லைன் ஷாப் பண்ணாங்க வெப்சைட் எல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த இதுக்கு டெவலப் பண்ண இந்த பைத்தான் யூஸ் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். டெஸ்க்டாப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ண இந்த பைத்தான் யூஸ் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணவோ இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் எஜுகேஷனாக உங்களை மாதிரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பர்பஸ்க்கெல்லாம். நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் ஆக்சஸ்னு என்னது, நம்ம நிறைய பேர் டேட்டா இப்போ ஸ்கூல்னால் இப்போ எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த இதுக்கு ஆக்சஸ் ஆகும் பைத்தான் இதாகும். ஓகே நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங். இது எதுக்கு யூஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் பைத்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 3D கிராஃபிக்ஸ். இதெல்லாம் தான் வந்து பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே பைத்தான் எங்கெங்கே எந்தெந்த இதுக்கு யூஸ் ஆகும், எப்படி இதாகும்னு சொல்கிறாங்க. பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த ப்ராசஸ்க்கு வெப் டெவலப்மெண்ட் யூஸ் ஆகும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அது மாதிரி எஜுகேஷன், நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஆக்சஸ், நெக்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் 3D கிராஃபிக்ஸ். ஓகே இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேயா புரியுதா? ஓகே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஓகே 2 மோட்ஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். அது என்னென்ன மோடு பாருங்கள், இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட். ஓகே இன்ட்ராக்டிவ் மோடு ஒன்று, ஸ்கிரிப்ட் மோட் ஒன்று. ஓகே இப்போது இன்ட்ராக்டிவ் மோடுன்னு என்ன, ஸ்கிரிப்ட் மோடு என்னென்னு பார்த்துட்டு அது மாதிரி லைவில் நான் காமிக்கிறேன். ஓகே அந்த ப்ரோக்ராமிங் எப்படி, அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்னு நான் லைவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே பைத்தான் 2 வேலை ரிட்டர்ன் பண்ணலாம், ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஓகே ஓகே இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே இது வந்து எதுக்கு யூஸ் ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்ட். இன்ட்ராக்டிவ் மோட்ஸ் அலோவஸ் டு ரைட் கோடட் கமாண்ட் ப்ராம்ப்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின். இது வந்து யூசஸ் டு ரைட் அ கோடட் கமாண்ட் ப்ராம்ப்ட். இது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே இன்ட்ராக்டிவ் மோடில் இந்த பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் பைத்தான் கோட் கேன் பி டைரக்ட்லி டைப்ட் அண்ட் இன்டர்பிரேட்டட் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட் இம்மீடியட்லி. ஓகே இதில் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக நம்ம டைப் பண்ணலாம், ரிசல்ட்டும் என்ன ஆகும் இம்மீடியட்டாக வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஓகேயா புரியுதா? ஓகே நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் சிம்பிள் கேல்குலேட்டர். நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கேல்குலேட்டரில் எப்படி 2 + 4 = போட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 6ன்னு வந்துடும்ல, அந்த மாதிரி தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, it can be stored. Okay it can be written and stored. நம்ம இப்போ எப்படி C++ எல்லாம் தனியாக ஒரு ஃபைலில் எழுதி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி இது வந்து ஒரு செப்பரேட் ஃபைலில் எக்ஸ்டென்ஷன் என்ன யூஸ் பண்ணணும், .py. இதுதான் எக்ஸ்டென்ஷன். பைத்தான் ஃபைல் சேவ் பண்ண என்ன யூஸ் பண்ணணும்னா .py. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே இன்சைட் கொஷின்ஸில் .py. ஓகே இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். ஓகே இது வந்து it is used when the user is working with more than one single code and block of code. ஒரு சிங்கிள் கோட்லேயே ஒர்க் ஆகும், இல்லை பிளாக் ஆஃப் கோட்ஸ்லேயே ஒர்க் ஆகும். ஓகே இட் இஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல். இந்த ஸ்கிரிப்ட் மோட் என்ன ஆகும், எதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் இம்மிடியட்டாக ஆன்சர் வந்துடும், தப்பாச்சுன்னா நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸ்கிரிப்ட் மோடில் அப்படி இல்லை, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே
அவ்வளோதான். இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, நெக்ஸ்ட்டு பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அதை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்ட்ராக்டிவ் மோட் ஸ்கிரிப்ட் மோட் சொல்லியாச்சு. ஓகே, இதோட நான் லைவ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, அது எப்படி அந்த இன்ட்ராக்டிவ் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், ஸ்கிரிப்ட் மோட் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டே இந்த பைத்தான் இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஓகே, ஐடியல் ஷெல். ஓகே, இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் தெரியும். ஓகே, ஐடியல் ஷெல் 3.13.1 இதில் ஃபைல், எடிட், ஷெல், டீபக், ஆப்ஷன், விண்டோ, ஹெல்ப் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த இது கமாண்ட் ப்ராம்ப்ட் சொன்னல, அது எதில் நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே, இதில் நான் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன், சிம்பிளாக நார்மலாக. ஓகே, சின்ன ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி காமிக்கிறேருங்க உங்களுக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், இப்போ ஜஸ்ட் நான் சும்மா நார்மலாக தான் கொடுத்தேன், பிரிண்ட் அலோ வேர்ல்டுன்னு. ஓகே, இதில் என்ன ஆச்சு, என்ன காமிக்குது, அப்போவே உங்களுக்கு எரர் காமிக்குது. ஓகே, அண்ணே பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன். நம்ம பிரிண்ட்டுங்கிறது நம்ம வந்து இங்கே டிஃபைனே பண்ணல. ஓகே, டிஃபைன் பண்ணால் அந்த அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எரர் காமிச்சிச்சு. ஏன் எரர் காமிச்சிச்சு, பிரிண்ட் அலோவல். அந்த பிரிண்ட்டுங்கிறது நம்ம எங்கேயுமே பிரிண்ட் ஆகலை அப்படின்னு காமிச்சிச்சு. ஓகே, ஏன்னா அதில் நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது பிரிண்ட்டுங்கிறது ஸ்மால் லெட்டரில் பார்க்குற பாருங்க, PRINT. ஓகே, பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு சேம் ப்ரோக்ராம் தான் அங்கே நான் கேப்ஸில் கொடுத்தேன், இங்கே நான் ஸ்மாலில் கொடுக்குறேன். ஓகே, ஹலோ வேர்ல்ட். புரியுதா? இப்போ நான் என்ட்ரி கொடுத்தேன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு. ஓகே, அலோ வேர்ல்டுன்னு. இப்போ ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, 5 + 10. ஓகே, என்ட்ரி கொடுத்தேன்னா 15. புரியுதா? நெக்ஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கள். 15. ஓகே, +20 ஓகே, இன்ட்டு 5 என்ட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகே, புரியுதா? இன்ட்ராக்டிவ் மோடுன்னா என்ன யூஸ் பண்ணோம், முன்னாடி கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இதே நம்ம ஸ்கிரிப்ட் மோட், ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து ஸ்கிரிப்ட் மோடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் மோட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல் இருக்குல்ல. ஓகே, ஒரே நிமிஷம். இப்போது ஃபைல்குள்ளே போயிட்டு ஓகே, இப்போ நியூ ஃபைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நான் சேம் ப்ரோக்ராம் நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன பிரிண்ட். ஓகே, உங்களுக்கு நான் முன்னாடி டீச் பண்ண மாதிரி தான் பிரிண்ட். சேம் இதில் ஹலோ வேர்ல்டு. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது அவுட்புட் எப்படி வரும் உங்களுக்கு பார்க்கலாமா? இப்போது இது என்ன பண்ணும், ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பாருங்கள். ரனில் போய் ரன் மாடியூல்.
கொடுத்தீங்கன்னா சேவ் சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்டு. ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா என்னன்னு சேவ் பண்ணிக்கலாம். அங்கே வர வெயிட் பண்ணுங்கள். எந்த இதில் சேவ் பண்ணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஏதோ ஒரு இதில் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஐடியா நான் என்ன பண்ணுறேன், ஓகே லோக்கல் டெஸ்க் எஃப்பில் போடுறேன். ஓகே, இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஹலோ HELLO ஹலோ டாட் நான் என்ன எக்ஸ்டென்ஷன் சொன்னேன் உங்களுக்கு, PY. ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணும். ஓகே, இப்போது சேவ் கொடுத்துடணும். ஓகே, சேவ் கொடுத்தாச்சா? இப்போ அவுட்புட் வந்துச்சா? நம்ம எஃப் ட்ரைவில் சேவ் பண்ணோம். என்னென்னு கொடுத்தோம், ஹலோ டாட் PYன்னு கொடுத்தோம். அதுக்கு அவுட்புட் என்ன, ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸ்கிரிப்டில் இது பண்ணது எதில் ரன் ஆகுது, நமக்கு இன்ட்ராக்டிவ் இதில் தான் மோடில் தான் ரன் ஆகுது. இதுதான் இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அவுட்புட் வந்துடுது. ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் எங்கே வருது, இங்கே நம்ம எங்கே சேவ் பண்ணுவோம் அந்த பிளேஸ் கீழே உங்களுக்கு வருது. ஓகே, புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு பைத்தான் வேரியபிள்ஸ் என்னென்னா அது ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் போகலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.